எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிரிக்ஸ் வந்து சைட்டில் புதுசாக லோடு இறங்கியிருக்கும் போது நம்ம டோட்டல் பிரிக்ஸ் இப்போ சைட்டில் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முதல்ல பிரிக்ஸில் ஹெடர் ஃபேஸ்னால் என்ன, ஸ்ட்ரக்சர் ஃபேஸ்னால் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ரோவில் எத்தனை ஹெடர் ஃபேஸு எத்தனை ஸ்ட்ரக்சர் ஃபேஸுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் டோட்டல் பிரிக்ஸு சைட்டில் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்பர் நோட் பண்ணுறங்க பாருங்கள். 1 2ன்னு போட்டுருங்க, இதுதான் ஹெடர் ஃபேஸு. 3 4 5ன்னு போட்டுருங்க பாருங்கள், இது ஸ்ட்ரக்சர் ஃபேஸு. ஏன்னா இந்த இடத்துல 3 ஹெடர் ஃபேஸ் இருக்கிற அர்த்தம். அடுத்தபடியே நான் நம்பர் நோட் பண்ணுறேங்க பாருங்கள். எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 49 ஹெடர் ஃபேஸ் இருக்குது ஒரு ரோவில். அடுத்து சைடில் இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரக்சர் ஃபேஸு. இது ஒரு ரோவில் மொத்தம் 5 இருக்குது, 5 ஸ்ட்ரக்சர் ஃபேஸ் இருக்குது ஒரு ரோவில். அடுத்த ரோ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம்னா 1லேருந்து மொத்தம் 16 ரோஸ் இருக்குது டோட்டலாக கம்ப்ளீட்டாக. அப்புறம் மேலே பிரிக்ஸு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அது செப்பரேட்டாக கூட கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டைம் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹவு டு கால்குலேட் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இன்சைட். ஸ்டெப் 1, நம்பர் ஆஃப் ஹெடர் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 49 பிரிக்ஸ் இன் 1 ரோ. இப்போ நம்ம பார்த்தோம். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 5 பிரிக்ஸ் இன் 1 ரோ. இது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ ஸ்டெப் 2 சொல்கிறேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இன் 1 ரோ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹெடர் ஃபேஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபேஸ். ஸோ இஸ் ஈக்குவல் டு 49 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 245 பிரிக்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு ரோவில் ஸோ 245 பிரிக்ஸ் இன் ஈச் ரோவில் இருக்குது, ஒவ்வொரு ரோலையும் அர்த்தம். ஸ்டெப் 3, total bricks is equal to number of rows into number of bricks in 1 row is equal to 16 into 245 is equal to 3920. So total bricks is equal to 3920 bricks. Okay,